அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்க்குற டிரைவர் மற்றும் கண்டக்டர் போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிங்கப்பெண் திட்டத்தில் 2500 போஸ்டிங் போட போகிறாங்க. அதே மாதிரி 15,000க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து டிஎன்இவியில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் என்ன புதிய பணி நியமனங்கள் பண்ண போகிறாங்க, நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, எவ்வளோ வேக்கன்சி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி தமிழகம் முழுக்க எங்கே வேணுமுன்னாலும், அதாவது இந்த நகர பேருந்து, ரூட் பஸ், டவுன் பஸ்ன்னு சொல்கிறாங்களே, எல்லா பேருந்துகளிலும் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதற்கான ஒரு அறிவிப்பும் 18/6/2026 கண்டக்டர் டிரைவர் ஜாப் வேக்கன்சி சம்மந்தப்பட்டு எவ்வளோ போஸ்டிங்ஸ் எடுக்க போகிறோம், இந்த வெற்றி பயண திட்டம் அறிமுகம் இருக்கும் சட்டசபையில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ரெண்டாவது, அதே சமயத்தில் புதிதாக எவ்வளோ பணியிடங்கள் எடுக்க போகிறோம், எவ்வளவு புதிய பேருந்துகள் வாங்க போகிறோம் என்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள், ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய கண்டக்டர் மற்றும் டிரைவர் போஸ்டிங், எம்டிசி ஆகட்டும், டிஎன்எஸ்டிசி, எம்டிசி, எஸ்சிடிசி, எல்லா பணியிடங்களும் தான் சொல்கிறேன், இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை வெளியிட போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஸோ வேக்கன்சி பொறுத்தவரை பார்க்கும்போது நாம் நிறைய இது சொல்லியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. ஒரு 3000 போஸ்டிங், அதுக்கப்புறம் ஒரு 2000 போஸ்டிங், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் 15,000 20,000லாம் போட மாட்டாங்க. ஸோ எடுத்தோன்னே 3000 போஸ்டிங்ஸாக தான் ஃபில் பண்ணுவாங்க. இல்லைன்னா 4000 போஸ்டிங்ஸ் அந்த மாதிரி அதிகபட்சமாக இவ்வளோ இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 18/6/2026 சட்டசபையில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கண்டக்டர் தனி, டிரைவர் தனியாக பணியிடங்கள் போடணும்னு சொல்லிட்டு சங்கத்திலிருந்து சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் எடுப்பாங்களான்னு தெரில. அவங்க டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு சொல்லக்கூடிய ரீசன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டர் பொறுத்தவரை யாராவது ஒருத்தர் ஆப்சண்ட் ஆனாலும் வந்திருக்கக்கூடிய நபரில் ஒருத்தர் டிரைவராகவும் ஒருத்தர் கண்டக்டராகவும் ஒரு பேருந்து இயக்க சொல்ல முடியும். ஆனால் கண்டக்டர் மட்டும் 4 பேர் ப்ரெசென்ட் ஆகிறாங்க, டிரைவர் 2 பேர் வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ 2 டிரைவரு 2 பஸ்ஸுக்கு போட்டு 2 கண்டக்டர் அனுப்பிட்டு 2 கண்டக்டர் சும்மா தான் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக தான் டிரைவர் கம் கண்டக்டர்னும் போது யாரும் இந்த மாதிரி சிலர் வரலைன்னாலும் வந்த 2 நபர்களை அனுப்பி ஒரு பேருந்து இயக்க சொல்ல முடியும் என்ற காரணத்தை அரசு தரப்பில் கடந்த ஆட்சியின் போது முன்வைக்கப்பட்டிருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதே மாதிரி டிரைவர் தனியும் கண்டக்டர் தனியும் எடுப்போன்ற ஒரு விஷயத்தையும் கடந்த அரசு சொல்லியிருந்தது. கடந்த அரசில் இந்த போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்லியிருந்தார். தற்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். இப்போ சட்டசபையில் புதிய அறிவிப்பு எவ்வளோ வேக்கன்சி எடுக்க போகிறோம், அது டிரைவர் கம் கண்டக்டராக அல்லது டிரைவர் தனியாக கண்டக்டராக தனியாவா, இந்த மாதிரி அறிவிப்புகளும், அதே மாதிரி வெற்றி பயண திட்டம் அப்படின்றது தமிழகம் முழுக்கம் பெண்களுக்கு இந்த திட்டம் அறிவிப்பு வெளியாக போகுது. இதில் குறிப்பாக இந்த திட்டம் அறிமுகமாகும்போது எவ்வளவு கோடி ரூபாய் பணம் செலவாகும், புதிய பேருந்துகள் எவ்வளோ வாங்க போகிறாங்க, இதுக்கான காலக்கெடு என்ன அப்படின்ற விஷயம் எல்லாமே சட்டசபையில் தான் தெரிவிக்கப்படும். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமைச்சரும் இது வரைக்கும் வந்து எந்த சஸ்பென்ஸும் உடைக்கலை, எந்த அறிவிப்பும் வரல, எந்த தகவலும் தெரியல. அப்படின்னும் போது கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட தகவல் சட்டசபையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஸோ வெற்றி பயண திட்டம்னு ஒன்று அறிமுகமாக போகுது. எவ்வளோ வேக்கன்சி எல்லாம் மகிழ்ச்சியாக இருங்க. கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் இருக்கும். வேக்கன்சியும் வந்து ரொம்ப மோசமான வேக்கன்சி இருக்காது. இதுக்கு சம்பிரதாயத்திற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்காது. கண்டிப்பாக ஒரு நல்ல வேக்கன்சி இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கடந்த ஆட்சியில் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லக்கூடிய தகவல் தான். கடந்த ஆட்சியில் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க. ஸோ அப்படின்னும் போது ஏதோ கடமைக்கு சில போஸ்டிங்ஸை போட வேண்டியது தான். அதுலேயும் வந்து சில குற்றச்சாட்டுகளும் எழுந்துச்சு. நீங்கள் செய்திகளிலே பார்த்துருப்பீங்க, பணம் வாங்கி கொண்டு போஸ்டிங் போட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயத்த கூட பார்த்தோம். ஆனால் இந்த முறை வந்து க்ளீன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. ₹1 கூட லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதற்காக. அதே மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திமுக அப்படின்னும்போது நாங்கள் 70 ஆண்டு கட்சி, அதிமுக என்பது அதிக வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது.
ஆனால் தாவேக்காவை டிவிகேவை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள் அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய அரசியல் புரட்சி என்பதை விட இந்த ஆட்சி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கணும். இவ்வளோ போஸ்டிங்ஸ் போட்டிருக்கோம், இவ்வளோ விஷயத்த சரி பண்ணியிருக்கோம், இவ்வளோ குற்றங்களை குறைச்சிருக்கோம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கான பெஞ்ச் மார்க். ஸோ அந்த அடிப்படையில் தான் அடுத்த முறை அவங்க நாங்கள் 70 ஆண்டுகால 75 ஆண்டுகால அரசியல் பயணம் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடிய பெரிய பெரிய கட்சிகளை எதிர்த்து இவங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னும்போது இவங்களுக்கான ஒரு அந்த இவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ போஸ்டிங்ஸ் போட்டிருக்கோம், இதெல்லாம் தான் அவங்களுக்கான வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் வச்சு தான் அவங்கள வந்து அவங்க அடுத்த தேர்தலில் போட்டியிடவோ அதில் வெற்றி பெறவும் முடியும். ஸோ அதை செய்கிறதுக்கான வேலைகளில் கண்டிப்பாக 100% செய்வாங்க, நல்லது செய்வாங்க, மக்கள் பயன்பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ரைட்டாக அவங்க வந்தால் இவங்க வந்தால் அவங்கன்ற ஆப்ஷன்ஸ் கிடையாது. புதியவர்கள் அப்படின்றதுனால கண்டிப்பாக செய்வாங்க, எந்தவித கவலையும் தேவையில்லை. ஸோ நல்ல வேக்கன்சி இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பை நாம் இன்னும் சில தினங்களில் சட்டசபையில் வாயிலாக முதலமைச்சர் இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் என்ன நடக்கும் சொல்லிட்டு. மேலும் புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.